Hello everyone, welcome to SSC Destiny. In the session வந்து blood type and group பார்க்க போறோம். 70 kilo bodyல வந்து blood volume 6.8 liters இருக்கணும். Normal heartbeat per minute வந்து 72 to 75 இருக்கணும். And pH of the blood is 7.4. Coming to plasma, fluid part of blood தான் வந்து plasma. Plasma வந்து straw colorல இருக்கும் and it is a viscous fluid. 55% of blood வந்து full plasma தான். அந்த plasmaல வந்து 90 to 92% வந்து water. ரிமைனிங் இருக்க 6 to 8% தான் வந்து புரோட்டீன். இந்த மேஜர் புரோட்டீன் இன் பிளாஸ்மா வந்து மூணா சொல்றாங்க. ஒன்று ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன். ஆல்புமின் வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ், ஆக்சிஜன் பேலன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் குளோபுலின் வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகும். ஃபைப்ரினோஜன் வந்து விச் ஆக்ட் அஸ் அ கிளாட்டிங் ஆஃப் பிளட். அண்ட் கமிங் டு ஆர்பிசி, ஆர்பிசிக்கு வந்து நியூக்ளியஸ் கிடையாது. ஆர்பிசி வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும். இதனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 120 days, அப்புறமேட்டு ஸ்ப்ளீனில் போய் டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போது ஆர்பிசியோட மேலில் வந்து எவ்வளோ இருக்கும்னா கவுண்ட் வந்து 5 to 5.5 வரைக்கும் இருக்கும். அதே இது ஃபீமேலுக்கு வந்து 4 to 4.5 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம சொல்ல போனோம்னா மேல் விமன் ஒரு ஹியூமனுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 4 to 5.5ல இருக்கும். மேலுக்கு 5, ஃபீமேலுக்கு 4.5 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. And these are the points which I said earlier. So hemoglobin வந்து oxygenோட bind ஆயிருக்கும் and it transports to all the parts of the body. Coming to WBC, WBCல வந்து leukocytes வந்து leukocytes are known as WBC. ஓகேவா? ஸோ டபிள்யூபிசியோட கவுண்ட் வந்து 5000 to 10,000 per cubic mm. ரெண்டு மெயின் கேட்டகரிஸை சொல்லுவாங்க டபிள்யூபிசி. கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்டுக்கு வந்து சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இருக்கும் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ் டசன்ட் ஹேவ் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ். கிரானுலோசைட்ஸை வந்து பென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கிரானுலோசைட்ஸ் எம்எல். பென்னுனா வந்து பேசோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ். எம்எல் வந்து ஏ கிரானுலோசைட்ஸை தான் வந்து லிம்போசைட் அண்ட் மோனோசைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லிம்போசைட்டு ரெண்டு டைப்பாக பிரியும், பி டைப், டி டைப்புன்னு பிரியும். இந்த லிம்போசைட் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டபிள்யூபிசி. லார்ஜஸ்ட் டபிள்யூபிசி வந்து மோனோசைட். ஸ்மாலஸ்ட் டபிள்யூபிசி லிம்போசைட், லார்ஜஸ்ட் டபிள்யூபிசி மோனோசைட். ஓகே, இப்போ கமிங் டு நியூட்ரோஃபில்ஸ், நம்ம இந்த இதில் பார்த்தோம் இல்லையா, கிரானுலோசைட்டில் வந்து பென்னு, ஸோ பேசோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ். இந்த நியூட்ரோஃபில்ஸில் பார்த்தோம்னா பேத்தஜன்னா வந்து டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் பேத்தஜன். அதை வந்து அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தடுக்கிறது தான் இந்த நியூட்ரோஃபில்ஸோட வேலை. இப்போ ஈசனோஃபில்ஸ் பார்த்தோம்னா 2 to 3% வந்து ஈசனோஃபில் வந்து இன்ஃபெக்ஷனை பரவ விடாமல் பார்த்துக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் டு அலர்ஜிக் இல்லையா, ஸோ அது பண்ணாமல் ஈசனோஃபில்ஸ் பார்த்துக்கும். இப்போ பேசோஃபில்ஸ் வந்து ஒரு ஆன்டி கோஆகுலண்ட் ஹெப்பாரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெப்பாரின்னா பிளட்டை வந்து டக்குன்னு கிளாட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது பேசோஃபில்ஸோட வேலை. இது என்னென்னலாம் செக்ரேட் ஆகும்னா ஹிஸ்டமைன், சிஸ்டோமைன் அண்ட் ஹெப்பாரின் which is involved in inflammatory reactions. இப்போ லிம்போசைட்டில் ரெண்டு டைப் சொன்னேன் இல்லையா, பி டைப், டி டைப், டி ஃபார்ம்னு. இப்போ அதில் வந்து மோனோசைட்டில் ஓகே, லிம்போசைட் ஓகே. கமிங் டு மோனோசைட், மோனோசைட் தான் வந்து லார்ஜஸ்ட் டைப்பு. இப்போ டபிள்யூபிசியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபேகோசைட்டிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாடியிலே ஏதாவது ஃபாரின் ஆர்கானிசம்ஸ் இருந்ததுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் தள்ளிடும். இந்த ஃபேகோசைட்டிக் செல்லை வந்து வேக்யூம் கிளீனர், ஸோ அது எல்லாத்தையும் வெளியில் அழுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துரும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து டபிள்யூபிசி அப்படின்றாங்க. And coming to the next slide, platelet are also called as thrombocyte from megakaryocytes. இது வந்து எங்கே இருக்கும்னா ஸ்பெஷல் செல்ஸ் இன் போன் மேரோ. இப்போது பிளட் நார்மலி கண்டெய்ன்ஸ் பிளேட்லெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிளேட்லெட்ஸ் வந்து இன்வால்வ் இன் coagulation or clotting of blood. ஓகேவா, platelets are involved in coagulation or clotting of blood. The clot is formed because of the presence called platelets. ஓகேவா, கிளாட் எதனால் நடக்குதுன்னா பிளேட்லெட்ஸ்னால நடக்குது. டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் பார்த்துடலாம். ரெண்டு டைப் இருக்குது, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். வெயின்ஸ் வந்து கேரி கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து இம்பியூர் பிளட். ஸோ இம்பியூர் பிளட் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு தி ஹார்ட். ஓகேவா, வெயின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா வெயின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகிற வேலை வெயின்ஸோடது. ஆர்டரி வந்து என்ன பண்ணுன்னா பிளட் ஃப்ரம் ஹார்ட்டிலிருந்து பிளட்டை கொண்டு போகிறது ஆர்டரியோட வேலை. பல்மனரி வெயின் வந்து எக்ஸப்ஷன், அது அப்படியே மாற்றி வரும். ஓகேவா, இப்போ பிளட் ஃப்ரம் ஹார்ட்னா ஆர்டரி கமா பல்மனரி வெயின்னு சொல்லலாம். பிளட் டு ஹார்ட்னா வெயின் கமா பல்மனரி ஆர்டரின்னு சொல்லணும். தென் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சொன்னேன் இல்லையா, ஆர்டரிஸ் தான் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். ஆக்சிஜன் வந்து ரிச் பிளட், கார்பன் டை ஆக்சைடு வந்து இம்பியூர் பிளட். ஓகேவா, ஸோ இந்த ரிச் பிளட் ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜனை பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகும் ஃப்ரம் ஹார்ட்டை.
ஃப்ரம் ஹார்ட்டிலிருந்து போகிறது பிளட்டு, ஃப்ரம் ஹார்ட்டிலிருந்து போகிறது பிளட் வந்து ஆர்டரி, பல்மனரி வெயின்னு சொல்லுவாங்க. பிளட்டு டு ஹார்ட் போகிறது வந்து வெயின். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் டு ஹார்ட் வெயின், பல்மனரி ஆர்டரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர்டரிஸ்க்கு ஓகே, பல்மனரி ஆர்டரி இஸ் அன் எக்ஸப்ஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ ஆர்டரிஸ் ஹேவ் அ திக் வால்ஸ். ஆர்டரிக்கு வந்து திக் வால்ஸ் இருக்கும் பிகாஸ் ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் இட் இஸ் ஹை. ஏன்னா ஹையாக இருக்கும் ப்ரெஷர். ஸோ அதனால ஆர்டரிஸ்க்கு வந்து திக் வால்ஸ் இருக்கும். இப்போ கமிங் டு பிளட் குரூப், ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ் இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ பிளட் குரூப் ஏபி, ஏபிஓ இந்த 4 பிளட் குரூப் இருக்கா. இந்த 4 பிளட் குரூப்பில் யூனிவர்சல் பிளட் டோனர் ஓ, யூனிவர்சல் பிளட் ரெசிபியன்ட் ஏபி பாசிட்டிவ். ஏன்னா இதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். ஆன்டிஜன் இன் ஆர்பிசி, ஆன்டிபாடிஸ் இன் பிளாஸ்மா அண்ட் டோனார் குரூப். டோனார் குரூப்னா டொனேட்டிங் குரூப். இப்போ ஏ குரூப்போட ஆன்டிஜன் வந்து ஏ தான், பி குரூப்போட ஆன்டிஜன் பி தான், ஏபியோட ஆன்டிஜன் ஏ பி, ஏபி. ஓகேவா. ஓ வந்து நில், ஆன்டிஜன் கிடையாது, ஆன்டிஜன் இன் ஆர்பிசி இல்லை. இப்போ கமிங் டு ஆன்டிபாடி, இப்போ ஏவோட ஆன்டிபாடி பி, ஏவோட எதிரி பின்னு வச்சுக்கோங்க. ஏ ஆன்டிஜன் ஆன்டிபாடி பி, ஆன்டி பி, அண்ட் பியோட எதிரி ஏ. ஸோ ஆன்டிபாடி வந்து ஆன்டி ஏ. இப்போ ஏபிக்கு வந்து ஏவும் இருக்கு பியும் இருக்கு, அதனால எதையும் சொல்ல முடியாது. ஸோ நில்ல. இப்போ ஓவோட ஆன்டிபாடி என்னன்னா ஆன்டி ஏபி. தென் கமிங் டு டோனார் குரூப் விச் இஸ் த டொனேட்டிங் குரூப். இப்போ ஏ வந்து யார் யாருக்கெல்லாம் பிளட் தரலாம்னா, நான் என்ன சொன்னேன், யூனிவர்சல் பிளட் டோனார் வந்து ஓ, அதனால எல்லாருக்குமே பிளட் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ ஏ வந்து யார் யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம்னா ஏக்கும் கொடுக்கலாம், டொனேட்டிங் குரூப். ஓகேவா. ஸோ ஏ டோனார் குரூப் ஏ ஓ, ஏக்கு வந்து யார் யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம்னா ஏ குரூப், ஓ குரூப் பிளட் கொடுக்கலாம். அதே போல் பி குரூப்புக்கு யார் யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம்னா பி குரூப்பும் கொடுக்கலாம், ஓ குரூப்பும் கொடுக்கலாம். ஏபிக்கு வந்து யார் யாரெல்லாம் பிளட் இந்த பிளட் குரூப்புக்கு யார் யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம்னா ஏ குரூப் கொடுக்கலாம், பி குரூப் கொடுக்கலாம், ஏபி குரூப் கொடுக்கலாம் அண்ட் ஓ குரூப்பும் கொடுக்கலாம். ஆனால் ஓ பிளட் குரூப்புக்கு யார் பிளட் கொடுக்கலாம்னா ஒன்லி ஓ தான் கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி சார்ட் ஃபார் பிளட் குரூப், ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ். ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எஸ்எஸ்சி டெஸ்டினியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.